நிறைய வாக்குறுதிகளை எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்ட்ட தராங்க. நான் இதை செய்வேன், நான் இதை கொடுப்பேன், நான் உன்னோட இருப்பேன், கடைசி வரைக்கும் கூட இருப்பேன், இதை கட்டாயமா உனக்கு நான் செய்வேன். இப்படிலாம் நிறைய பேரு வாக்குறுதிகளை தராங்க. அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்லி குறையா சொல்றோம். வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் விரும்புறோம். ஆனா இந்த மனிதர்கள் செய்யற வாக்குறுதிகள் எப்பயுமே ஃபேக் ப்ராமிசஸா இருக்கு. பொய்யா ஏமாற்றுகிற வேலையா அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவரும் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. எப்ப நம்ம பார்த்திருக்கோம், மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 28ல ஆண்டவர் ஒரு கடைசியான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். கிரேட் கமிஷன் சொல்றது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளைய எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லிட்டு, நீங்க தனியா போறதா நினைக்காதீங்க. உங்களோட டாஸ்க நீங்க தனியா செய்யறதா, நான் உங்களை கைவிட்டதா நீங்க நினைக்காதீங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலையில நீங்க தனியா இல்ல, நீங்க போற பாதையில நீங்க தனியா இல்ல. சில நேரம் நம்ம நினைப்போம், நம்மள மட்டும் தனியா அப்படி விட்டுட்டாங்களே, என்னை மட்டும் இப்படி விட்டுட்டாங்களே, யாரும் கூட வரலையே. இஃப் யூ ஃபீல் there is no one to help, don't worry, God is there with you. என்னைக்கு வரைக்கும்? இந்த வாரமா, இந்த மாசமா, அடுத்த வருஷமா? கிடையாது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன். நீங்க செய்யற ஊழியத்துல உங்க கூட இருக்காரு, உங்களோட வேலையில உங்க கூட இருக்காரு, நீங்க போராடிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஆண்டவர் உங்க கூட இருக்காரு. He is there to support you. அவர் உங்களோட இருந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, நீங்க தனியா போராடல, தைரியமா இருங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. God bless you.